கலை தியானத்துக்காக வாசிக்க தெரிந்துவிட்ட வேத பகுதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அதிகாரம் முடிய. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அதிகாரம் முடிய. கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு ஆதியாகமத்தின் வரலாற்றை பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களாக நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே வந்த 4 சோதனைகளையும், அந்த 4 சோதனைகளை ஆபிரகாம் இவ்விதமாக விசுவாசத்தினாலே கீழ்ப்படிதலினாலே வெற்றி கொண்டான் என்பதை நாம் படித்தோம். 14ஆம் அதிகாரத்தின் முடிவுக்கு நீங்கள் வரும்பொழுது ஒரு மாபெரும் வெற்றியை ஆபிரகாம் பெறுகிறான். ஏறக்குறைய 5 ராஜாக்களை அவன் வெற்றி கொண்டு சோதோம் குமாராவின் ஜனங்களை மீட்டு அவருடைய சகல சொத்துக்களையும் அவன் மீட்டு அவர்களை மறுபடியுமாக அந்த பட்டணங்களிலே குடியேற்றுகிறான். அதனுடைய தாற்பயம் என்ன? ஆபிரகாமின் தேவனே மெய்யான தேவன். அந்த விக்கிரக ஆராதனையின் மக்கள் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ தெய்வங்களை அவங்க வழிபட்டிருப்பாங்க. அந்த தெய்வம் தான் எங்களை காப்பாத்தலையே சார், ஐயோ அந்த தெய்வம் காப்பாத்த நாங்க நினைச்சுமே, காப்பாத்தலீங்களே. ஆனா யார் இந்த ஆபிரகாம்? அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆபிரகாம் கானான் தேசத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் கல்தேய தேசத்தை சேர்ந்தவன். ஆகவே ஒரு விதத்தில் பகை வெறுப்பு கொண்டிருந்த இந்த சோதோம் குமாரா மக்கள் ஆபிரகாமின் மூலமாக கடவுள் கொடுத்த வல்லமையான மீட்பை, வெற்றியை கண்டு ஆபிரகாமின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன சார் இதனுடைய படிப்பின? இன்றைக்கு நீங்களும் நானும் விக்கிரக ஆராதனை சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மை ஒரு இந்து முதலாளியினிடத்தில் அல்லது இந்து அதிகாரியினிடத்தில் வைத்திருக்கிறார். இப்ப கடவுள் தப்பு செஞ்சிட்டாருங்களா? நம்மளை கொண்டு போய் அந்த முதலாளி கிட்ட வேலைக்கு வச்சதுனால இல்லை. அந்த முதலாளிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த முதலாளி ஒரு நாளிலே மெய்யான கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சார் அது நடக்கும்? அவனுடைய வாழ்க்கையில ஒரு தேவை, அவனுடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில பரிகாரம் அற்ற ஒரு பிரச்சனையினாலே கடவுள் சந்திப்பார். அந்த நேரத்தில் கடவுள் உன்னை பயன்படுத்தக்கூடும். நீ பயன்படுத்தக்கூடிய நிலையில இருந்தாதான் பயன்படுத்த முடியும். எங்க வீட்டில் கூட நிறைய பேனா இருக்குதுங்க, ஆனா எல்லா பேனாவும் எழுதுறது இல்லைங்க. அது என்னமோ ஒரு சில பேனா தான் என்னால எழுத முடியுது. பேனா தான் நிறைய தான் இருக்குதுங்க, எழுத முடியலீங்களே. கடவுள் நம்ம என்ன செய்யறோம்? அவர்களுடைய கொடுமைகள், அவர்களுடைய அநியாயங்கள், அவருடைய அநீதிகள், அவர்களுடைய அவபக்தியான காரியங்களை பார்த்து குமுறி கலங்கி நாசமா போவான். இவெல்லாம் வாழ்வானா சார்? மனசாட்சி இருக்குதா சார்? அவன் எப்படி சார் உருப்படுவான்? அவன் சந்ததி வாழுமா? இப்படியே அவனை சபிச்சு இருந்தீங்கன்னா கடவுள் உன்னை எப்படி பயன்படுத்த முடியும்? பயன்படுத்த முடியாது. யோனாவா மாறிடுவேன். யோனா என்ன செஞ்சான்? போய் சொல்லுடானா கடவுள் கிழக்க போனா அவன் மேற்க போறான், மேற்க போனா கிழக்க போறான். God cannot use you. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு நாம் நியாயாதிபதிகள் அல்லகமா? ஆமா, அநியாயம் நடக்குது சார், அநீதி நடக்குது. இந்த உலகத்துக்கு நாம் நியாயாதிபதிகள் அல்ல. இந்த பாவ உலகத்துக்கு பரிசுத்த கடவுளின் ஸ்தானாதிபதிகள். We are ambassadors of peace, holiness and love. அதை மறந்துட்டுமே, மறக்காதீங்க. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக மாபெரும் வெற்றியை கடவுள் ஆபிரகாம் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுத்தார். அவன் செல்வத்தினாலே சோதிக்கப்பட்டான். ஆனால் அந்த செல்வத்தை அவன் தள்ளி தேவனை சார்ந்து கொண்டான். இப்பொழுது 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை கடவுள் சந்திக்கும் பொழுது ஒரு சில மாதங்கள் அல்லது வாரங்கள் கடந்திருக்கலாம். இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம். இந்த 5 ராஜாக்களை நம்ம இது பண்ணிட்டோமே, எதிர்த்து போரிட்டு அவனுங்க நம்ம மேல படைக்கு வந்தா என்ன படையெடுத்து வந்தா என்ன பண்றது?
ஏன்னா இந்த சோதம் குமார ராஜாக்கள் உதவி செய்வாங்க நம்ம நம்ப முடியாது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றியிலமா அந்த வெற்றியை தொடர்ந்து ஒரு பயம் நம்மை ஆட்கொள்ளும். ஆங்கிலத்தில் we undergo period of depression after a great victory. தயவுசெய்து ஒரு சின்ன குறிப்பை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அல்லது உலக வாழ்க்கையிலும் கடவுள் பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய வெற்றியும் தருவாரானால் அதை அடுத்து ஒரு தாழ்வின் பாதையிலே நீங்க நடத்தப்படுவீர்கள். கர்மேல் பர்வதத்தில் எலியா ஒரு மாபெரும் வெற்றியை இந்த வெற்றியை விட பெரிய வெற்றிங்க. இன்னும் என்னால சிந்திக்க முடியல, என்னால அதை கற்பனையே செய்து பார்க்க முடியல. 450 பாகாலின் தீர்க்க தரிசிகளை ஒரே மனிதனாக அத்தனை பெரிய வெட்டினான் சார். அதான் சார் விஷயம். என் பையன் எங்க இருக்கிறான்னு தெரியல. அவனை கோழி வெட்டுறானா இவன் ஓட்டுவான். அவ்வளோ எப்படிங்க கோழி வெட்டுறது? உதாரணத்துக்கு சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின், கம்பேர் தட். 450 தீர்க்க தரிசிகள் அப்படியே ஒரே வெட்டு அப்படியே எங்கிருந்து என்ன மாதிரி சூப்பர் ஹீரோ. அந்த மவுண்ட் ஆஃப் கர்மேல் 24 மணி நேரத்தில் எலியா ஓடிக்கொண்டு இருக்கிறான். நான் பரிதாபமான நிலைங்க. அந்த இயேசுபேல் சொன்னா, டே எலியா, அடுத்த நாள் சாயங்காலம் உன் தலை தோல்ல இருக்காதுன்னா அவ்வளவுதான், பறந்துட்டான் இந்த சைடு. இவர் தான் சூப்பர் ஹீரோவா? கிண்டல் பண்றல்ல? நீ நானும் அதே நிலையில தான் இருக்கிறோம். அதுதான் எச்சரிக்கை விரும்பினேன். மறந்துடாதீங்க. கடவுள் ஏன்னா அந்த வெற்றிக்கு காரணம் என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய தகுதி அல்ல. எவ்ரி victory belongs to God. கடவுளுக்கு சொந்தது. அதுல நான் பெருமைப்படுவதற்கோ அதை குறித்து நான் என்னை பாராட்டிக் கொள்வதற்கு அங்கு ஒன்றுமே கிடையாது. ஆக விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் சோர்ந்து பயந்து கலங்கி போனான். அப்ப அவனுக்கு வந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னமா? ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ, ஆமா, அப்ப பயப்படாத ஆளை பார்த்து பயப்படாதுன்னு சொல்வார் ஆண்டவரே. என்ன அருமையான உண்மை. புது விசுவாச பேர் ஞானசானம் எடுத்திருக்கீங்க. ஒரு சின்ன பைபிள்ல உங்க குறிப்பு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பயப்படாதே என்கிற பதம் வேதத்துல 365 முறை வந்திருக்குதுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் சார்? 365 நாள். என்ன அருமையான ஒரு தகப்பன் இல்ல? ஒருவேளை இது முதல் பயப்படாதவ இருக்கலாம். 365 நாள் உன்னையும் என்னை உருவாக்கின கடவுள், உன்னை என்னை மீட்டுக் கொண்ட கடவுள், உன்னோடும் என்னோடும் கூட உடன்படிக்கை செய்த கடவுள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாதப்பா. ஃபியர் நாட், ஃபியர் நாட். எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் புது பிரச்சனை, புது தேவை, புது சூழ்நிலை, புது விரோதி, எதுனா இருந்துன்னு போதுங்க. ஃபியர் நாட். அந்த கான்ட்ராஸ்ட். ஆபிரகாம் ஒரு பெரிய விசுவாசி. ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் மாபெரும் வெற்றியை பெற்றவன். ஆபிரகாம் விசுவாச பரீட்சையிலே 4 முறை வெற்றி பெற்றவன். 5வது பரிசோதனை என்ன சார்? 5வது சோதனை வாழ்க்கையிலே சோர்வு, டிப்ரெஷன். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலும் வாழ்கின்ற மக்களுக்கு சோர்வு சோர்வு சோர்வு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, குடும்ப சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, இந்த கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இந்த பிள்ளை நிலைமை இப்படி ஆயிடுச்சு. There is everything to make us depressed. யாருமே இந்த உலகத்தினுடைய சோதனைகளுக்கும் சாத்தானுடைய தாக்குதலுக்கும் விதி விலக்கானவர்கள் அல்ல. None of us are immune to the attack of Satan. விசுவாசியா இருக்கலாம், அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வெற்றி பெற்று இருக்கலாம். அடுத்த நிமிஷம் சாத்தான் உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வர முடியும், ஒரு கலக்கத்தை கொண்டு வர முடியும். சொல்ல முடியாது, என்ன சார் ஊழியம், போங்க சார் நீங்க வேற, ஊழியமாவது இதாவது. அதான் ஊழியக்காரர்கள் சோர்வடைய முடியும்.
நான் ஆண்டவர் என்ன சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, நான் என்னவா இருக்கிறவனு, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலன். என்ன அருமையான ஒரு கடவுள் பாத்தீங்களா? நான் கேட்கிறேன், கடவுள் உங்களோடு கூட அப்படி பேசுறாரா? அதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில், வீடுகளில் நடத்தப்படும் ஜெப கூட்டங்களிலே, வியாழக்கிழமை ஜெப கூட்டம் நாங்க வைக்கிறோம், வந்து யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் டெஸ்டிமோனிஸ். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த விடுதலைகளை ஷேர் இட் வித் அதர்ஸ். கர்த்தரின் நான் பயந்தன்யா, நான் கவலைப்பட்டேன், கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கடவுள் ஆபிரகாமை எவ்வளவு நுண்ணிப்பாக கவனிக்கிறார். a minute care over his child. எத்தனையோ கானானிய மக்கள்லாம் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய மனதிலே ஏற்பட்ட சோர்வு, சலிப்பு, இன்னத்தை வெற்றி பற்றி என்ன சார் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை சார். கடவுள் என்னை கூப்பிட்டு வந்தாரு ஊர் தேசத்திலிருந்து, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி. ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு வழி இல்லை, இந்த பெரிய ஜாதி பெரிய ஜாதின்னு சொன்னேன், என்ன சார் பிரயோஜனம்? ஆகவே இவ்வளவு உற்சாகமான வார்த்தையை கடவுள் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய அரணமா இருக்கிறேன்னா. 2ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய அவனுடைய மனநிலையை பாருங்க. the tone of Abraham's reply. அட நீங்க வேற என்ன சார், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? பாத்தீங்களா, இறங்கிச்சு பாருங்க, சுதி இறங்கிட்டுன்றாங்க பாருங்க. என்ன சார், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சார், நான் இன்னத்த வெற்றி பெற்று அடடா இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்ல? நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் அவனா சுயநலத்தோடு சுய இச்சைக்காக ஜெபிக்கவில்லைமா. நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்களா? நீங்க சரியாக படிப்பீர்களானால், கடவுள் சாராளுடைய கற்பத்தை அடைத்திருந்தாள். இட் இஸ் an act of God. சும்மா இல்லை, இது இட்ஸ் வெரி சீரியஸ். கடவுள் சாராளுடைய கற்பத்தை அடைத்து போட்டார். ஏன்? ஆபிரகாமை விசுவாசத்தை சோதிக்கும்படி. அதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஈசாக்கு 2 பிள்ளை பிறந்தது இல்லைங்களா, ஏசா யாக்கோபு. அதுக்கப்புறம் பிள்ளை கிடையாது, கடவுள் அடைத்து போட்டார். தட்ஸ் ரைட். கடவுள் செயல்படுகிறார். கடவுள் அந்த 2ஆம் வசனத்துல ஆபிரகாமுடைய சோர்வை நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய ஏக்கத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய மனிதன், அதுக்கு இவ்வளவு செல்வம், இதெல்லாம் எதுக்கு சார் சொல்றான். 3ஆம் வசனத்துல தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அதாவது என்ன காட்டுது, ஆபிரகாம் இவ்வளவு ஆண்டுகள், ஏறக்குறைய 25 ஆண்டுகள்மா கணக்கு அப்படி வச்சுங்க, ஞாபகம் அப்படி எழுதி வச்சுங்க. ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக ஆபிரகாம் பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தான். பிள்ளை இல்ல. கடவுள் தான் சொன்னார் பிள்ளை கொடுக்கிறேன்னு. இவனா கேட்டான்? இவன் கேட்கலீங்களே. அதாமா உங்களுடைய வாழ்க்கையில கூட கடவுள் பல காரியங்களை தருவான், வாக்கருள்வான். ஆனால் நடைமுறையில் அது நம்ம இன்னும் பெறவில்லை. இது என்ன சார், புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் விசுவாசிகளாகி உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு அது என்னங்க பொருத்தம்? ஆப்பிள் பி ஐயர் அவர்கள் ஆதியாமத்துக்கு ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறார். இதை வாங்கி படிங்க, உங்களுடைய விசுவாசம் பலப்படும். அநேக நேரத்தில் கடவுளுடைய வாக்கு தத்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அங்கு முரண்பாடு காணப்படும். கடவுள் சொல்றார், நீ பெரிய ஜாதி ஆவாய், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய பிள்ளைகளா இருக்கும். இங்க பார்த்தா ஒரு பிள்ளை கூட கிடையாது. என்ன சார் இது? புரியுதுங்களா உங்களுக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன்? கடவுளுடைய வாக்கு தத்தத்துக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை ஏவுகிறார். தாவீது, இந்த கோலியாத்தின் இடத்துல நீ சண்டைக்கு போப்பா. இந்த கோலியாத்து 9 அடி உயரம், அவனுடைய கேடயம் 6 அடி, அவனுடைய ஈட்டி 8 அடி. என்ன ஆண்டவரே, நான் எப்படி சாமி போறது? உண்டி கோலியத்துன்னு போ. என்ன பேசுறாரு இந்த ஆளு? You see the contradiction.
இந்த நிலைமை எப்போதுமே இருக்குமா? ஏன் எப்போது இருக்குது? அப்பதான் நாம் விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராட முடியும். எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சாதகமா இருந்தா அதுல எங்க நீங்க விசுவாசத்துக்காக நிக்க போறீங்க? எங்க விசுவாசத்தினால கீழ்ப்படிய போறீங்க? எங்க விசுவாசத்தினால எதிரியை ஜெயிக்க போறீங்க? There is no need for faith and obedience. ஒண்ணுமே தேவையில்லைங்களா? If everything works conveniently and favorably, nothing தேவையில்லையே. இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை நம்ம மனசுல கொண்டு வருவோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? கடவுள் என்ன சொன்னார்? சகோதரனே சகோதரிய, நான் உன் பாவத்தை மன்னித்தேன், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறமான்ற. ஒருவேளை கடந்த வாரத்துல சில பிரச்சனையை கடந்து கடவுளுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னு கடவுள் சொல்றாருங்க. நான் கடவுளுடைய பிள்ளை. ஆனா இந்த வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனையில நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேனே. ஏன் இப்ப கடவுளுடைய பிள்ளையா இருந்தா இப்படிதான் பிரச்சனை இருக்குமா? இது ரெண்டுத்துக்கு பொருத்தமா இல்லைங்களே. கடவுள் சொல்ற, என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உன் பாவத்தை நான் கழுவணுமா? அப்படியா ஆண்டவரே? நீ பரிசுத்த வாட்டி, நீ பரிசுத்த பிள்ளை, அப்படியா? ஆனா இன்னும் எனக்குள்ள பாவம் இருக்குதே. அந்த ரெண்டு நிலை. கடவுளுடைய வாக்கு தத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம அப்படி இல்லையே. There is a contradiction. அதே நிலையதான் ஒரு படிப்பினையாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்க. கடவுள் ஆபிரகாம், நீ என்னுடைய பிள்ளைன்றாரு. உன்னுடைய பிள்ளையா இருந்து என்ன சாமி பிரயோஜனம்? நீ அன்புக்குரியவன். You are my beloved. சாமி சொல்றார். நம்ம ரத்தத்தினால மீட்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தப்பா, நீ என்னுடைய அன்புக்குரியவன், உனக்காக நான் இவ்வளவு வெளியேற்பட்ட ரத்தத்தை சிந்தினேன்னு. ரொம்ப நல்லது சாமி. ஆனா ஒரு பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில். Can you see that? கடவுளுடைய அன்புக்குரியவனா என் வாழ்க்கையில ஏன் சாமி இந்த கஷ்டம், ஏன் சாமி இந்த போராட்டம், ஏன் இந்த வியாதி, ஏன் ஏன் இது ரெண்டும் புரியலையே. அதுதான் ஆபிரகாமுடைய நிலை. வேதம் how realistic the word of God. சும்மா கற்பனைகளை எழுதி கொண்டு இல்லைங்க. ஆபிரகாம் ஒரு மனிதன், உங்களைப் போல என்னைப் போல ஒரு பலவீனமான மனிதன். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றான். ஆனா என் சூழ்நிலை எப்படி இருக்குதே சுவாமி, எனக்கு விளங்கலையே. நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருக்கு அன்புக்குரியவர்களா இருக்கிறோம், அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்துல பல பிரச்சனைகளினாலே நெருக்கப்படுகிறோம். உலகத்தினுடைய கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லுகின்றோம். அப்ப கடவுள் என்னோடு கூட இல்லைங்களா? உண்மையாவே நான் கடவுளுக்கு அருமையானவன் இல்லையா? ஏன் கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை? The verses 2 and 3 reflects a spirit of vexation. அப்படியே சோர்ந்து போய் சலித்து போய் போதும் சாமி இந்த பக்தி கிக்தியில் ஆன்ற நிலைமைக்கு ஆபிரகாம் வந்துட்டேன். அப்பதான் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தை குறித்து நீ வெட்கப்படாத. ஒரு ஐ வில் ரிவார்ட் யூ. ஆங்கிலத்தில் I am thy shield and I will reward you. நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நான் உன்னை தலைகுனிய வைக்க மாட்டேன்பா ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் இந்த பகுதியில கடவுளை அவன் சந்திக்கும் போது ரெண்டு கேள்விகளை கேட்கிறான். முதல் கேள்வி என்ன கேள்வி? 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், அடியேனுக்கு என்ன தருவி. 8ஆம் வசனத்தில் படிங்க. 8ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, எதினால் அறிவேன், நீர் எனக்கு என்னத்தை தருவீர், நான் எதினால் அறிவேன். ரெண்டு நல்ல கேள்விகள். கேள்வி ரொம்ப நல்லது. நீங்க கூட ஆண்டவர் இடத்துல கேட்கணும் கேள்வி. ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற தேவனுடைய வியாக்கியானி சொல்றார், என்னத்தை தருவீர் என்கிற கேள்விக்கு கடவுளுடைய பதில், ஆபிரகாமே, நான் உனக்கு என் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை தருவேன். Christ is the answer for the first question. ஆண்டவரே என்னத்தை தருவீர்? என் ஒரே பேரான என் நேசகுமாரனும் நான் பிரியமா இருக்கிற என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை உனக்கு தருவேன். என்ன அற்புதமான உண்மை. என பரிசுத்தராகிய கடவுள் பாவியாகிய மனிதனை
என்ன செய்ய முடியாதுங்க? ஆசீர்வதிக்க முடியாது, ஒண்ணுமே முடியாது. ஆனா யார் மூலமா தான் ஆசீர்வதிக்கணும்? ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், அது எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அங்கு யார் தேவை? பரிசுத்த கடவுளுக்கும் பாவியாகிய மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராகிய கிறிஸ்து தேவை. எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், அப்ப பரிசுத்த கடவுளுக்கும் பாவியாகிய மனிதனுக்கும் இடையில் கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரன் வரவில்லை என்றால் எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த மனிதனும் பெற முடியாது. அவ்வளவுதான், கிறிஸ்துவுக்குள். அதனால்தான் ஆண்டவர் யூதரிடத்தில் பேசும்போது யோவான் 8 ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தவன். ஆபிரகாம் உங்களுடைய தகப்பன் விசுவாசித்தப்பன், ஆனா அவனுக்கு முன்னே நான் இருந்தவன். ஆபிரகாம் என் நாட்களை காண வாஞ்சையாயிருந்தான். கிரைஸ்ட் is the source of every blessing. கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. நம்ம கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அதனுடைய மேன்மை என்னங்கயா? பாவ சந்ததியை, பாவ மனுக்குலத்தை கடவுள் மன்னிக்கும்படி, மீட்கும்படி, தம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படி, தம்முடைய நித்திய மகிமைக்கு சொந்தமாக்கும்படி நமது ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை தந்தருளினார். இந்த திருப்பந்தியினுடைய அடையாளம் அதுதான். கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தாவிடில் எந்த மனிதனுக்கும் எந்த ஆசீர்வாதத்துக்கும் there is no hope, நம்பிக்கையே கிடையாது. முதலாவது உண்மை என்ன நம்ம பார்க்கிறோம்? என்ன தருவீர்? என் குமாரனாகிய கிறிஸ்துவை உனக்காக தரப்போகிறப்பா. உன்னுடைய வம்சத்தில, உன்னுடைய சந்ததியில பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கிறிஸ்து உன் சந்ததியிலே தோன்றுவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு அருமையான ஒரு 5ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே என்ன உன்னாலே கூடுமானால், என்ன சொல்றார் கடவுள்? ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லீங்களா? டீச்சிங், ஆசிரியர் பயிற்சியில மாணவர்களுக்கு சில காரியங்களை, அறிவியல் சம்பந்தமான, பிசிக்ஸ் சம்பந்தமான டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி கடவுள் கூப்பிட்டு, என்னப்பா கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறிய? குறுகிய எண்ணம், நம்பிக்கையற்ற மனம், தளர்ந்து போன சரீரம், இல்லாட்டி செத்து போன சரீரம், டெட் மேன், இப்படிதானே இருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலை, அதாவது அதான் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் சொன்னார், பிரச்சனையில நிற்கும் போது நீ உன்னை பார்க்கும் போது நீ சோர்ந்து போவாய். You will be depressed if you look into you. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி நினைக்க 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 நீ உன்னுடைய தோல்வியினாலே சோர்ந்து போவாய். உன்னை சுற்றில இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் போது there is nothing. உன்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரமாக உன்னை சுற்றிலும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. There is no comfort, there is no hope, there is no way out. தப்பிக்க வழி கிடையாது. வெளிவாப்பா ஆபிரகாமே, மேலே பார், look up. மேலே என்பது கடவுளை நோக்குகின்ற ஒரு செயல். உன்னுடைய பிரச்சனைகளுக்காக நீ உள்நோக்கினவனாக இருக்காத, மேல் நோக்கினவனாக வாழ கற்றுக்கொள். look up இல்லையா? 121ஆம் சங்கீதத்தில், எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படி பார்த்து கத்துக்கப்பா. faith has hope. எங்கு விசுவாசம் இல்லையோ அங்க நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்பது விசுவாசத்தினாலே பார்ப்பது. அது மாத்திரம் இல்ல, அதுல ரொம்ப அழகா சொல்ற ஜார்ஜ் வில்லியம்ஸ், உனக்கு சந்ததிகள் இந்த மண்ணிலிருந்து உருவாக வேண்டியவர்கள் அல்ல, மண்ணுக்குரியவர்கள் அல்ல. அதனால ஒரு சின்ன விஷயம் தாங்க அது. ஆபிரகாமே, ஐயோ எனக்கு வாரிசு இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பேர பிள்ளைய இல்லையே, கொள்ளு பேர இல்லையே, இப்படி கணக்கு போட்டுக்காதப்பா. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வானத்து நட்சத்திரங்கள். அவர்கள் தெய்வீக வித்தினாலே பிறப்பவர்கள், தெய்வ லோகத்துக்கு உரியவர்கள். They belongs to heavenly kingdom.
they are of divine seed. உன்னுடைய மாம்ச வித்தினாலே பிறப்பவர்கள் அல்ல உன்னுடைய வாரிசுகள். நீ மாம்ச வாரிசு குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னை விசுவாசிகளின் தகப்பனாக தெரிந்து கொண்டேன். விசுவாசிகளின் தகப்பனாக உன்னை அழைத்திருக்கிறேன். உன் மூலமாக விசுவாச சந்ததி பிறக்க வேண்டும். அந்த விசுவாச சந்ததி யாருக்குரியவர்கள்? தேவலோகத்துக்குரியவர்கள். யோவான் 1:13 அவர்கள் எவர்கள்? 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவங்கதான் விசுவாச சந்ததி. இன்னைக்கு நீங்களும் நானுதான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமு மாம்சத்தின் வாரிசுகளை தேடி கொண்டு இருக்கிறான், ஒருத்தனும் இல்ல. நீ அப்ப அதை தேடின்னு இருக்கிற. ஐ ஹேவ் a great plan for your future. உன்னுடைய எதிர்காலத்துக்காக அடடா உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு கடவுளுடைய சித்தம் ரொம்ப கசப்பா இருக்குது. எவ்வளவு பரிதாபமான நிலைங்க. இயேசு கிறிஸ்து சம்பூரண தேவன், சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர், மனித எண்ணங்களுக்கும் மனதிற்கும் தோன்றாத மகிமையின் ஆசீர்வாதங்களிலாலே நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவர். சரி, அது மாத்திரம்தானா? இந்த கிறிஸ்து என்கிற அந்த ஈவு எப்படி வருவார்? அவர் மரணத்தில் இருந்து பிறப்பவர் அல்லது மரணத்திலிருந்து தோன்றுகின்றவர். a son out of death. ஒரே நேரத்தில் ஆண்டவர் 2 விதமா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமே, நீ சரீரத்திலே செத்தவன், உன் மனைவி செத்தவள், நீ செத்தவன். செத்தவனாகி உன்னிடத்தில் இருந்து நான் ஒரு மகனை பிறப்பிப்பேன். அது உண்மை. நான் அனுப்ப போகிறேனே என் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து, அவர் மரணத்தை வெற்றி சிறந்து என்றென்றுமாய் தேவனுடைய சமூகத்தில் வீட்டிருக்க. என்ன ஆச்சரியமான ஒரு உண்மை. I will bring you a son out of death. அதாவது ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 100 வயசு ஆபிரகாம். ஆக அதுதான் அவர் சொல்றார் 5 நம்பிக்கை இழந்த ஆபிரகாமுக்கு வானத்தை திறந்து காண்பித்து, வானத்தின் நட்சத்திரங்களாக தெய்வீக பிறவிகளாக உன்னுடைய வம்சம் இருக்கும். நான் உனக்கு கொடுக்க போகிற மகன் மரணத்திலிருந்து பிறப்பிப்பவன். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு உண்மைங்க. எல்லா நம்பிக்கையும் இழந்து போன சூழ்நிலையில நான் பிறக்க செய்ய போகிறவன் என்று சொன்னா இல்லையா? அதுதான் நம்ம கடவுள் அவனுடைய மலட்டுத்தன்மை, அதாவது சாராளுடைய மலட்டுத்தன்மையை அவன் அறிந்தவனாக கடவுளுடைய வாக்கை அவன் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறான். 6 என்னமா சொல்லுது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். என்னங்க விசுவாசித்தான்? ஆப்பிள் ஐயர் அவர்கள் அவருடைய வியாக்கியானத்தில் எழுதுறார், அந்த விசுவாசம் என்கிற அந்த எபிரேய பதம் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே என்ன சொல்றோம்? ஆமீன். அந்த ஆமீன் தான் ஆபிரகாம் சொன்னான். ஆண்டவரே, நீர் என்னுடைய வம்சத்தை நட்சத்திரங்களாக மாற்ற போறீங்களா? ஆமீன். கண்ணில் பார்க்கல, யாரையும் பார்க்கல, ஆனா விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான், விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. எந்த அடிப்படையில? அவங்க கடவுளுடைய பிள்ளைகள். வசனம் என்ன சொல்லுது? நாளைக்கு சாத்தான் சொல்லுவான், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா? நீ கடவுளுடைய பிள்ளையா? நீ என்ன பரிசுத்தவானா? நீ என்ன பரலோக ராஜ்யம் போறியா? மார்ட்டின் லூத்தர் ஐயரவரை கேட்டான் சாத்தான். ஆனா மார்ட்டின் லூத்தர் ஐயரவர் சொன்ன பதில் என்ன? மார்ட்டின் லூத்தர் ஐயரவர்கள் அன்றைய கத்தோலிக்க போப்பினாலே வேட்டையாடப்பட்டு வாட்பர்க் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். அதாவது சிறையிலனா மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். அப்ப ஜெர்மன் மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். அது வரைக்கும் ஜெர்மன் மொழியில வேதம் கிடையாது. ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்து கொண்டிருக்கும் போது சாத்தான் அவரை தாக்கினான். டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், an encounter with devil. மார்ட்டின் லூத்தர் எழுதுறார். எழுதி நீ பெரிய கடவுளுடைய ஊழியக்காரனா, கடவுள் உன்னை மன்னித்தாரா அப்படிலாம் சொல்றான். அப்ப என்ன சொன்னாராம் மார்ட்டின் லூத்தர் இல்லீங்களா? அந்த காலத்துல
இந்த இங்க் பாட்டில் இருக்கும், இறகு பேனா இருக்கும், இறகு பேனா வச்சுதான் எழுதுவாங்க. பெரிய இங்க் பாட்டில். சொல்லுப்பா சாத்தானே, நான் என்ன பாவம் செய்தேன், நான் இந்த பாவம் செய்தேன், இந்த பாவம் செய்தேன். சரி, எல்லாம் இந்த பாவம் எல்லாம் செய்து முடிச்சவன் அவ்வளவுதானப்பா சாத்தானே, அவ்வளவுதான். அந்த இங்க் பாட்டில் எடுத்து ஓங்கி அடிச்சாராம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. டேக்கிங் காட் அட் ஹிஸ் வேர்ட். உங்களுடைய ரட்சிப்பு அப்படிப்பட்டதா? நான் நினைத்துக் கொள்வதில்லைங்க ரட்சிக்கப்பட்டேன், நானே எண்ணிக்கொள்வதில்லை. இட் இஸ் நாட் presumption but faith on God's word. கடவுளுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அவ்வளவுதான். I stand on that. ஆபிரகாம் அதே பிரின்சிபிள் தான். கடவுள் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், வசனத்தை தந்தார். அவன் அந்த வசனத்துக்கு பதிலாக விசுவாசித்தான், நீதிமானாக்கப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதி கொண்டு போகிறார். ஆபிரகாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று எழுதுகிறார். இதனுடைய தாற்பயம் என்ன? நான் நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன சார் அர்த்தம்? குற்றமற்றவனாக தீர்க்கப்படுதல் முதல் விஷயம். அந்த ஒரு வார்த்தைக்கு 3 விளக்கத்தை நான் சொல்றேன். நீதிமான், இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு என்னங்க அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தபடியினாலே, என் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியினாலே, எனக்காக பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே கடவுள் என்னை முற்றிலுமாய் மன்னித்தார். இனி என் பாவத்துக்காக என்னை கடவுள் என்ன செய்ய முடியாது? தண்டிக்க முடியாது. என கடவுள் நீதி உள்ள தேவன். ஒரு முறை தான் தண்டிக்கணுங்க, ஒரு குற்றத்துக்காக 2 முறை தண்டிக்க கூடாது. ஆக எனக்கு பதிலாக கிறிஸ்து தண்டிக்கப்பட்டபடியினாலே நான் என்ன செய்யப்பட்டேன்? மன்னிக்கப்பட்டேன், நீதிமானாக மாற்றப்பட்டேன். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? குற்றமற்றவனாக ஆனேன். அக்விட்டட் சொல்லுவாங்க, லீகல் டேர்ம். குற்றமற்றவனாக ஆக்கப்பட்டேன். 1. 2, கிறிஸ்துவனுடைய நீதி என் மீது சாட்டப்பட்டது. நான் பாவிதான், ஆனா கிறிஸ்துவனுடைய நீதி, கிறிஸ்து சம்பாதித்த நீதி என் மேல் உடுத்தப்பட்டது. ஆகினால நான் நீதிமான். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த நீதிமானுடைய உண்மை என்னங்க அர்த்தம்? நான் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நீதிமானாக்கப்படுதல் ஒரு நிலை, அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளது ஒரு நிலை. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகள். 3, இன்னொரு வசனம் நம்ம படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8:15. 3வது, பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. பாத்தீங்களா, நீதிமானாக்கப்படுதல 3 நிலை. பாவியாகிய நான், குற்றவாளி ஆகிய நான், தேவனுடைய தண்டனைக்கு உரியவனாகிய நான் குற்றமற்றவனாக ஆக்கப்படுகிறேன். முதலாவது உண்மை. 2வது உண்மை, கடவுளுக்கு சத்துராய் இருந்த நான் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். 3வது, எரி நரகத்துக்கு பாத்திரமாயிருந்த நான் இப்பொழுது கடவுளுடைய நித்திய மகிமைக்கு சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டேன். அதான் நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமே சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. வாரிசுன்னு சொல்றோம் பாருங்க. வாரிசுகள் கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவின் மூலமாக சகல மகிமைக்கும் வாரிசுகளாய் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. 3 உண்மையை ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்னாரப்பா, நீ குற்றமற்றவன், நீ என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், நீ என்னுடைய வாரிசு. இன்றைக்கு அதேதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளுகின்றார். சரிங்களா? அடுத்தபடியா நாம் என்ன பார்க்கிறோம்? உடன்படிக்கை என்கிற ஒரு உண்மையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, சரி சாமி, என்ன ஆசீர்வதிப்பீர், எனக்கு எப்படி தெரியும்? அப்படியாப்பா, நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன். புதிய உடன்படிக்கையை நாம கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவு கூற திருப்பந்தி அனுசரிக்கிறோம். ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். ஆக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்,
நம்மை பெருகச் செய்வார், நம்மை நித்திய மகிமைக்கு சுதந்திரவாளி ஆக்குவார். எப்படி தெரியும்? உடன்படிக்கை. அதனாலதான் விசுவாசிகளாகி நீங்களும் நானும் இந்த திருப்பந்தியை கிறிஸ்து வருமளவும் கடைபிடிக்க வேண்டும். Covenant is an assurance for God's promise. அப்ப அந்த உடன்படிக்கை பத்தி ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம முடிப்போம். இந்த உடன்படிக்கை கடவுளுக்கும், கடவுள் பரிசுத்தர், உயர்ந்தவர், நிகரற்றவர், ஆபிரகாம் தாழ்ந்தவன், பாவ மனிதன், தண்டனைக்குரியவன். வித்தியாசம் தெரியல. இந்த உடன்படிக்கை சமமானவர்களுக்கு இடையில் அல்ல, மிக உயர்ந்தவருக்கும் மிக தாழ்ந்தவனுக்கும் இடையிலே நடந்த ஒரு உடன்படிக்கை. ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் பைலேட்டரல், இரு தரப்பினாலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல, ஒரு தரப்பினாலே உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை. கடவுள் தாமாகவே முன்வந்து ஆபிரகாமே நான் உன்னோடு உடன்படிக்கை செய்கிறேன். அதான் அவருடைய கிருபை. உண்மை இருக்குது பாருங்க. 9ஆம் வசனம், 3 வயது வெள்ளாட்டையையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும், அவன் மொத்தம் எத்தனை மிருகம் இருக்குதுங்க? 5 வேதத்தில கிருபையின் எண். கிருபை என்பதற்கு வேதம் கொடுக்கின்ற எண் 5. கடவுள் கிருபையினாலே ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். கிருபையினாலே இன்றைக்கு என்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அது முதலாவது உண்மை. அடுத்த உண்மை 10ஆம் வசனம் படிங்க. அப்ப அந்த உடன்படிக்கை எப்படி நிறைவேற்றப்பட்டது? அந்த மிருகங்கள், அந்த 3 மிருகங்கள் அப்படியே 2 வெட்டணும். 2 வெட்டி இப்படி 2 வைக்கணும். 3 மிருகத்தை வச்சிடணும். அந்த காலத்துல இந்த உடன்படிக்கை என்பது மிக பயபக்திக்குரிய உடன்படிக்கை. உண்மையில அதுக்கு பேரு கவனன் கட்டிங்னு பேரு. அதாவது ஒரு மிருகத்தை பலியிடாமல் உடன்படிக்கை செய்யவே முடியாது. யூ கேனாட் டு தட். நம்ம சொல்றோம் இல்லையா, அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. இதுக்கெல்லாம் மூலம் தான் இங்க சொல்லப்படுது. அப்ப அந்த காலத்துல ஒருவருக்கொருவர் ஒரு அக்ரிமெண்ட் செய்யறாங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்கன்னா இப்படிதான் செய்யணும். என்ன சார் செய்யணும்? ஒரு மிருகம் வெட்டப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், வேற வழியே கிடையாது. அப்ப இந்த உடன்படிக்கைக்கு நான் உண்மையற்றவனாய் போவேனானால் என்ன அர்த்தம்? நான் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும் அர்த்தம். அதான் அதனுடைய அர்த்தம். சிம்பாலிக்கலி கவனிச்சிங்களாமா? இங்க வந்து ஆண்டவர் செய்யறாரு. ஆனா மற்ற மனிதர்கள் செய்வார்கள்னா 2 துண்டத்தை வச்சுட்டு அந்த 2 பேரும் சுத்தி வரணும். அதை வந்துட்டு என்ன சொல்லணும்? யாராச்சும் ஒருவர் இந்த உடன்படிக்கை மீறினால் அவர் வெட்டப்பட வேண்டும். That is end of it. அதான் அதனுடைய அர்த்தம். ஆனா இங்க கவனிங்க, ஆபிரகாம் சுத்தி வரலங்க, இயேசு ஆண்டவர் மட்டும்தான். பின்னால பாருங்க 17ஆம் வசனம் 15-17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும். ஆபிரகாம் போல கடவுள் உடன்படிக்கை செய்தார். He has to pass through the covenant. எவ்வளவு பெரிய உண்மை! இந்த சிலுவைக்கு ஒரு முன்னடையாளம், ரத்தம் சிந்தப்பட. கிருபையின் உடன்படிக்கை எப்படி? பாவிகளுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டாம். எவ்வளவு விலையேற பெற்ற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில அங்க 2 விஷயத்தை பார்க்கிறோம். முதலாவது என்னமா கடந்து சென்றது? தமிழ்ல புகை வருதுங்க, சூளைன்னு வருது. ஆனா ஆங்கிலத்தில் லேம்ப், வனாந்தரத்தில் பிரயாணிகள் வைத்திருக்கிற ஒரு விளக்கு. அதான் அதனுடைய கருத்து. அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? அக்னி ஜுவாலை, ஃபயர். ஆக இந்த உடன்படிக்கையின் மக்கள் இந்த உலகத்திலே பாடுகளின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து செல்லுவார்கள். ஆபிரகாமே, நீயும் அப்படி கடந்து செல்லணும்பா. அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? 12ஆம் வசனம் படிங்க. சூரியன் அஸ்தமிக்கும் போது அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் மூடிக்கொண்டது. ஆபிரகாமே, நீ உடன்படிக்கையின் மகனாக இருப்பாயானால், நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமானால், இந்த உலகத்தில் பாடு, துன்பம், போராட்டம், வேதனையை கடந்து செல்ல வேண்டும். அக்கினியினாலே நீ சோதிக்கப்பட வேண்டும். ஆனா சோர்ந்து போயிடாத. அங்கு என்ன உண்டு? த lamb,
the presence of God. உன்னை ஆற்றுகின்ற, உன்னை தேற்றுகின்ற, உன்னை பலப்படுத்துகின்ற, உன்னை வழி நடத்துகின்ற கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு கூட வரும். எல்லாம் சிம்பாலிக்கல். ஆபிரகாமுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அவனுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட உண்மையில கடவுள் அவனோடு கூட பேசினார். ஆபிரகாமுக்கு விளங்காத காரியங்களை பேசவில்லை. ஆபிரகாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தேவன் பேசினார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம என்ன அங்க பார்க்கிறோம்? தேவன் கட்டளையிட்டபடி அவன் உடன்படிக்கையை கடைபிடித்தான், வெட்டினான். தேவன் கட்டளையிட்டபடி அவன் தேவனை தொழுது கொண்டான். he worshiped God. அந்த இடத்துல அந்த உடன்படிக்கைக்காக மிருகங்களை வெட்டி தேவனுடைய வார்த்தையின்படி பலி செலுத்தினான். அவன் நம்பிக்கையோடு கடவுள் அவருடைய வாக்கின்படி நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அவன் காத்திருந்தான், தேவனை தொழுது கொண்டான். ஆனா ஒரு சின்ன விஷயம் அங்க நடக்குது பாருங்க. 11ஆம் வசனம், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆனா புது விசுவாசிகளுக்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிக்க. அந்த உடல்கள் இப்ப என்னவாச்சுங்கம்மா? பரிசுத்தமானவைகள். அது சாதாரண மிருகமா இருந்தது. ஆனா இப்போது கடவுளுக்கு பலியிடப்பட்டதினாலே அவைகள் பரிசுத்தமாயின. இந்த பரிசுத்தமான உடல்களின் மீது எது வந்து இறங்கிச்சுங்க? பிணம் தின்னி கழுகுகள் வந்தன. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ கடவுளோடு உடன்படிக்கை செய்திருக்கும் போது உன்னை பட்சிக்க, உன்னை திசை திருப்ப, உன்னை தடுக்க அங்கு தீயோனின் சோதனைகள் வரும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆவிகள், சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய தூதர்கள் உன்னை தடை செய்வாங்க, உன்னை தொந்தரவு செய்வாங்க, உன்னை திசை திருப்புவாங்க, உன்னை உலக கவர்ச்சியினால மயக்குவாங்க. ஆனா ஆபிரகாம் என்னமா செய்தான்? ஆபிரகாம் விழித்திருந்தான், எதிர்த்தான், அந்த பறவைகளை துரத்தினான், நம்பிக்கையோடு காத்திருந்தான். கவனிச்சிங்களா? கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை குறித்து அங்கு பேசுகிறார். என்னங்க இதனுடைய உண்மை? இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும். அதனால்தான் நம்ம பாட்டு பாடணும். நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு. இன்றைக்கு கடவுளோடு நீ அவரோடு இணைந்து அவரோடு உடன்படிக்கையின் வாழ்க்கையில நீ கடந்து செல்ல வேண்டும் பொழுது உன்னுடைய விசுவாசம் அக்கினியினாலே சோதிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் நீ விழித்திருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விடாமுயற்சியோடு தேவனை பின் செல்ல வேண்டும். கடவுளுடைய சமூகமும் கடவுளுடைய வசனமும் உன்னை வழி நடத்தும். அங்க பின்னால பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னுடைய வம்சத்தை குறித்த கடவுளுடைய திட்டத்தை அங்க சொல்றார் இல்லீங்களா? அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் முழு காரியத்தையும் ஆபிரகாமுக்கு சொல்லி கடவுள் விடுதலை, அவனுக்கு உற்சாகத்தையும் அவனுக்கு நம்பிக்கையும் தருகிறார். 15ஆம் வசனம் பாத்தீங்களா? there is a peace. தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, விசுவாசத்தின் வாழ்க்கை, நல்ல போராட்டத்தின் வாழ்க்கை சொல்லி முடியாத சமாதானத்தை கொண்டு வரும். தலைவணிக்கு நாம் செபிப்போம். தேவனோடு செய்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையில நிலைத்திருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கைக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த உடன்படிக்கைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். இந்த உடன்படிக்கையை காத்துக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு அற்புதமான உண்மை! விசுவாச போராட்டம் உண்டு, விசுவாச பரிசோதனை உண்டு. ஆனால் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீதும், தேவனுடைய வல்லமையின் மீதும், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீதும் வைக்கப்பட்டிருப்படியினாலே விசுவாசம் வெற்றி கொள்ளும். அருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சோர்வுகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, எதிர்ப்புகளின் மத்தியிலே வெற்றி வாழ்க்கையாக இருக்கிறதா?
உன்னுடைய வெற்றி உடன்படிக்கையின் தேவனிடத்திலிருந்து வருவது. உன்னுடைய வெற்றி கடவுளுடைய வல்லமையை சார்ந்தது. உன்னுடைய வெற்றி கடவுளுக்கு கீழ்ப்படிவதை பொறுத்தது. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது உண்மையின் நிமித்தமும் உமது கிருபையின் நிமித்தமும் உமது நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். பாவிகளும் துரோகிகளுமாகிய எங்களை மீட்கும்படியாக உமது ஒரே பேரான குமாரனை தந்தருளினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவத்திலே மரித்து நித்திய அழிவுக்கு செல்லாதபடி எங்களை மீட்டுக் கொண்டு உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாக நீர் மாற்றினபடியினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே உண்டு பண்ணின இந்த மகத்துவமான உடன்படிக்கையை நாங்கள் நினைத்து அந்த உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். உமது குமாரனாகிய கிறிஸ்துவினாலே கிடைக்கப்பட்ட நீதியை, கிடைக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தை, கிடைக்கப்பட்ட புத்திர சுவீகாரத்தை, தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையை, உறவை நாங்கள் பற்றிக் கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ உதவி செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். முழுவாதுப்படி நம்மை காக்கவும் பிதாவின் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திவ்ய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றுமென்று நிலைத்திருப்பதாக. ஆமேன்.